இந்த பையன் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கான், இவன் டாக்டரா இருக்கான், இவன் ஐஏஎஸ் படிச்சிருக்கான். இந்த 3 பசங்கள்ல உங்களுக்கு யார பிடிச்சிருக்கோ செலக்ட் பண்ணுங்க, மிச்சத்தை நான் பாத்துக்கிறேன். Stop it. என்ன இது இப்படி ஓல்ட் டைப்ல போட்டோ எல்லாம் பார்த்து மாப்பிளைய தேடி பிடிக்கிறீங்க? வேற எப்படி பிரதர் மாப்பிளை தேடுறது? லவ். நாய் மாதிரி குறைக்கிற பிஸ்கட் வேணுமா? லவ்மா லவ். லவ்ல இப்ப என்னென்ன வெரைட்டிஸ் வந்திருக்கு தெரியுமா? வெரைட்டியா? யா. உங்களுக்கு துணியில் இருக்கிற வெரைட்டிஸ பத்தி தான் தெரியும், லவ்ல இருக்கிற வெரைட்டிஸ தெரியாது. பாலோ தாலினா என்னன்னு தெரியாமலே லவ், டெலிபோன்ல குரல்ல கேட்டுக்கிட்டே லவ், கடைசி வரைக்கும் ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பாத்துக்காமலே லவ். டைட்டானிக் படத்துல கப்பல் உடைய ஒரு லவ் வந்தது, அந்த லவ் விட்டீங்களா? பிரதர் அது என்ன ரேஞ்ச்? இங்க சிங்கிள் டீ கப் உடையும் போது கூட லவ் பண்ண முடியாது. ஏன்? ஆல் ஓவர் இந்தியா ஃபைனான்ஸ் ப்ராப்ளம். இதெல்லாம் வேண்டான்னு தான் நான் ஒரு வெரைட்டிஸ் லவ் கண்டுபிடிச்சிருக்கேன். என்னது அது? ஷேடோ லவ். அட ஒண்ணு இல்லப்பா. ஆமா, ஷேடோ லவ்னா ஆம்பளை பொம்பளையோட நிழல பாக்கணும், பொம்பளை ஆம்பளையோட நிழல பாக்கணும். இந்த ஒரிஜினலும் அந்த நிழலும் தினம் சந்திச்சு பேசிக்கும். திஸ் இஸ் ஷேடோ லவ். எக்ஸ்கியூஸ் மீ, ஏன் பஸ் காசு வேணுமா? வேண்டாம் இருக்கு. அப்புறம் ஏன் கேட்ட? இல்ல இந்த நிழல் எப்ப வெளிச்சத்துக்கு வரும்? வறுமையா இவ்வளவு சொன்னவன் அதை சொல்ல மாட்டேனா? இப்பதானே இன்டர்வியூ விட்டுருக்கேன். செகண்ட் ஹாஃப் சொல்றேன் கேளு, கொஞ்சம் தள்ளி உட்காரு. சரி. பவர் கட் ஆகாம அந்த 2 மனசும் ஒத்து போனா வெளிச்சத்துக்கு வரும். வெளிச்சத்துக்கு வந்து அப்புறம் கல்யாணம் தானே? அங்கேயும் ஒரு சஸ்பென்ஸ் வச்சிருக்கேன். என்னது? வெளிச்சத்துக்கு வந்த உடனே இந்த 2 நாய்களுக்குமே மூஞ்சி நல்லா இருந்தா லவ் சக்சஸ், அப்புறம் டூ இட் தான். அதுல ஒண்ணு கோணையா இருந்தாலும் ஒண்ணு இன்னொன்னு கடிச்சு வச்சிரும், லவ் ஃபெயிலியர். டேய், இந்த வீட்ல காதல் கதல் பேசிட்டு இருந்தா வீட்டோட துரத்திடுவேன். ஏங்க என்ன துரத்துறீங்க? பக்கத்துல உட்கார்ந்து இருக்குதா பாலாபிஷேகம், அது துரத்த வேண்டியதானே? வாய மூடா. ஓ வாய நீ மூடிக்க. இங்க பார், பெத்த புள்ளைகளுக்காக ஒரு அட்வைஸ் சொல்றேன் கேட்டுக்க. என்னது? காலையில வயக்காட்டுக்கு போறல, அங்க மட்டும் ஒத்த கார தூக்கி நின்றாத, கொக்கு நினைச்சு சுட்டு தின்னு போடுவாங்க. முதல்ல எஸ்எஸ்எல்சி பாஸ் பண்ண வழியா பாறா. நீ மட்டும் எம்ஏ பாஸ் பண்ணிருக்கியா? தின்ன பள்ளிக்கூடத்துல மண்ணெளி தின்னு வாயெல்லாம் புண்ணு வந்தவங்க, கண்ணு தெரியாத காலத்துல கலாட்டா பண்ற பாருங்க. வாட வாட. அவ அப்படி பேசினாலும் தப்பா எடுத்துக்காதீங்க, அவன் வீட்டுக்கு செல்ல புள்ள. சரி, இப்ப நம்ம வீட்டுக்கு ஏத்த மாதிரி இந்த 3 பேருக்குள்ள நல்ல மாப்பிள்ளைய நீங்க செலக்ட் பண்ணுங்க. இந்த பையன் பேர் அருண்குமார், எம்பிஏ படிச்சிருக்கான், மினரல் வாட்டர் ஃபேக்டரி நடத்திட்டு இருக்கான். நம்ம ஃபேமிலியை பத்தி அவட்ட சொன்ன உடனே ரொம்ப எக்ஸைட் ஆயிட்டா. நீங்க மட்டும் ஊன்னு சொல்லுங்க, நாளைக்கு காத்தால பொண்ணு பார்க்க கூட்டிட்டு வந்துடுறேன். நாளைக்கேவா? இந்துவ நாளைக்கு பொண்ணு பார்க்க வராங்களா? என்ன செய்யறாங்க தெரியல. என்னங்க உங்க தங்கச்சி புடவை கட்ட மாட்டேன்னு அடம் பிடிக்கிறாங்க, கொஞ்சம் சொல்லக்கூடாதா? 4 பேர் தண்டமா இருக்குங்களே, கட்டி விடுங்க. நல்ல அண்ணன் நல்ல தங்கச்சி. ஏய், மரியாதையா இப்ப கட்ட போறியா இல்லையா? ஏன் பேண்ட் ஷர்ட் போட்டா மாப்பிள்ளை பார்க்க மாட்டாரா? மரியாதையா கட்டுன்னு சொல்றேன்ல, இப்படி எல்லாம் பேசாத. உங்க அண்ணன்கள் எல்லாம் கீழே காத்துக்கிட்டு இருக்காங்க, எல்லாரும் வருவாங்க. இப்ப கட்ட போறியா இல்லையா? என்ன வாத்தியாரே நீங்க மட்டும் வர்றீங்க, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கான? அது வந்து என்ன, அவ நம்ம வீட்டோட எந்த சம்பந்தமும் வேண்டான்னு சொல்லிட்டா. ஏன்? யாரோ ஏதோ தப்பா சொல்லிருக்காளாம். தப்பா? என்ன தப்பா சொன்னாங்க? அத உங்ககிட்ட அட சொல்லுங்க. கல்யாணம் ஆகாத உனக்கும் நம்ம இந்துவுக்கும் உங்களுக்கும் இந்த முத்து இன்டர்நேஷனல் ஹோட்டல் உனக்கு ஏதாவது தகராறா? ஏற்கனவே நான் பார்த்த 2 மாப்பிள்ளைகிட்ட இதையே சொல்லி தடுத்திருக்காரு, இப்போ இதான் செஞ்சிருக்காரு. வர்றடா. என்னையாச்சு? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க எங்க? அத சொன்னதுக்கு தான் பைக்ல இந்த வேகத்துல போயிட்டு இருக்காரு. முத்து இன்டர்நேஷனல் ஹோட்டல் ஓனர் என்ன ஆக போறாரோ. எவனோ ஒருத்த வந்து நம்ம ஆளுங்களை அடி அடி அடிச்சிட்டு இருக்கான் சார். வாங்கட்டுமே, நானே அடிக்கலான்னு தான் நினைச்சிருந்தேன். அவனுங்க எல்லாம் எவனோ ஒருத்த வந்து அடிக்கிறானா? போயா நீ போய் வேலையை பாரு, நீ வாங்காத அடி. சோழ கேக்குது, செத்துக்கிட்டு சொல்லிட்டு போறான்டா டேய்.
கோயில் கடை முதலாளிங்க புத்திசாலிங்கப்பா. இவன் ஒருத்தனை வச்ச வித்தியெல்லாம் காமிக்கிறாங்க. நான் முதலாளியா? இது பார் அவனுக்கு மேல கை வச்ச மாதிரி என் மேல கை வச்ச அப்புறம் என்ன பண்ணுவேன்? என்ன பண்ணுவேன்? என்ன பண்ணுவனா? நானும் அடி வாங்கிக்க வேண்டியதுதான். எதுக்கா சார் எங்க வீட்டு பொண்ணை பத்தி அண்ணை பத்தி அநியாயமா கதை கட்டி விட்டீங்க? பொண்ணு பார்க்க வந்த 2 மாப்பிள்ளைங்களா எதுக்கா சார் தடுத்து நிறுத்துறீங்க? என்ன பத்தி என் வியாபாரத்தை பத்தி நீங்க கண்டபடி பேசுவீங்க. ஆனா நான் மட்டும் உன்னையும் அந்த பொண்ணையும் அண்ணன் தங்கச்சி மாதிரி பாசமலர் சிவாஜி கணேசன் சாவித்திரி ரேஞ்சில பேசணுமா? ஐயா, நான் உங்களை பத்தி ஏதாவது தப்பா பேசுனேன் என்ன மன்னிச்சுக்கீங்க. ஐயா, நான் உங்களை அவமானப்படுத்த நீங்க நினைச்சீங்கன்னா உங்க கால்ல கிடக்கிற செருப்பு கழிக்க நான் அடிங்க. அதுக்காக எங்க வீட்டை பத்தி தப்பா பேசாதீங்க. ஐயா, நான் உங்க கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்கிறேன். என்னையா கோவம் வந்தா கண்டபடி அடிக்கிற, சென்டிமெண்ட் ஆனா கால்ல விழுற? ஐயா, நான் கோயிலுக்கு போனதில்லை, சாமி கும்பிட்டதில்லை. எனக்கு அந்த வீடுதான் கோயில், அந்த வீட்டுல இருக்கிறவங்க தெய்வம். ஐயா ஐயா, உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? ஐயா, நான் டிரைவரோட மகையா, பால்காரியோட பையன். ஆனா அதுக்காக என்னை விட்டு அந்த வீட்டுல யாரும் சாப்பிட மாட்டாங்க. எனக்கு காய்ச்சல் வச்சுக்கல, அங்க யாரும் தூங்க மாட்டாங்க. நான் கேவலம் நம்ம லெவலுக்கு ஒரு பெரிய இடத்துல பொண்ணு பார்த்து எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். அங்க இருக்கிறவங்கள துடிக்கிறாங்க. எனக்கு நான் பிறந்த நாள நட்சத்திரம் ஒரு கரும ஒரு இளவன் தெரியாதியா, எல்லாம் அவங்களுக்கு தெரியும். அப்பேற்பட்டு குடும்பத்தோட பொண்ணை போய் எனக்கு சம்பந்தம். ஐயா, நான் உங்களை அவமானப்படுத்தினால தான் நீங்க இப்படி எல்லாம் பண்ணீங்க. நான் என்ன பண்ண சொல்லுங்க, செய்யறேன். நான் எது சொன்னாலும் செய்வியா? சத்தியமா செய்யறேன் சார். போய் இந்து உடனே ஒரு மாப்பிள்ளை பாரு. ஐயா, ஒரு அப்பாவுக்கு ஒழுக்கமான புள்ள கிடைப்பான், ஒரு அண்ணனுக்கு பாசமான தம்பி கிடைப்பான், ஒரு முதலாளிக்கு விசுவாசமான தொழிலாளி கிடைப்பான். ஆனா எந்த கோயிலுக்குமே உன்ன மாதிரி உண்மையான ஒரு பக்தன் கிடைக்க மாட்டாங்க. எல்லாருமே தான் நல்லா இருக்கணும்னு தான் கோயிலுக்கு போய் சாமி கும்பிடுவாங்க. ஆனா கோயில் நல்லா இருக்கணும்னு கும்பிடுற ஆளை இப்பதான் பாக்குறேன். நீ இருக்கிற வரைக்கும் அந்த வீடும் நல்லா இருக்கும், அவங்களும் நல்லா இருப்பாங்க. ரொம்ப நன்றி சார். தம்பி, ஒரு நிமிஷம் என்ன மன்னிச்சிருப்பா. சார், என்ன சார்? இல்ல, இனிமே இந்த ஹோட்டல்ல எந்த தப்பு நடக்காது. நானும் தப்பா நடந்துக்க மாட்டேன். போயிட்டு வா. அண்ணா உன்னை கூட்டிட்டு வர சொன்னாரு. எதுக்கு? உள்ள வந்து கேளு. என்ன ஜீவா இப்படி செஞ்சுட்டியே? நான் என்னப்பா? உள்ள போ. என்னப்பா எல்லாருக்கும் வச்சுக்கிறீங்க? என்ன எங்க போன? நான் வந்து அந்த பொண்ணை பத்தியும் இந்த வீட்டை பத்தியும் தப்பா பேசுன அந்த ஹோட்டல்கார வீட்டுக்கு தகராறு பண்ண போனல. இல்லப்பா, அந்த வீட்டை பத்தி இந்த இந்து பத்தி என்ன தப்பு? அவன் பேசுனதுல என்ன தப்பு? ஆமா, டேய், என்ன கத்துற? என்ன கத்துற? இப்ப மட்டும் இல்ல, எப்பவும் பேசுவான், எல்லாரும் பேசுவான். அப்படின்னா எனக்கு கல்யாணம் 8 வருஷமாச்சு. அப்போ உனக்கு ஒரு பொண்ணை பார்த்தா நீ வேணாம்னு சொன்ன. இவனுக்கு கல்யாணம் 5 வருஷமாச்சு. அப்போ உனக்கு ஒரு பொண்ணை பார்த்தா நீ சம்மதிக்கல. 3 வருஷத்துக்கு முன்னாடி இவனுக்கு கல்யாணம் ஆச்சு. அப்போ உனக்கு ஒரு பொண்ணை பார்த்தா வேணாம்னு சொன்னேன். ஏன் இவன் கல்யாணத்தை பத்தி பேசும்போது உனக்கு ஒரு பொண்ணை பார்த்தோம், அப்பவும் வேணாம்னு சொன்னேன். எப்போ கேட்டாலும் வேண்டாம் வேணாம் வேணாம். காலகாலத்துல நீ கல்யாணம் பண்ணியிருந்தா எவனாவது இப்படி கேட்டு போனாடா? பொண்ணு பார்க்க போனா ஓடி போறது, கல்யாணத்தை பத்தி பேசுனா வேணாம் சொல்றது. ஏன்பா இப்படி டென்ஷன் கிளப்புற? உண்மையான காரணம் சொல்ல. சொல்லு ஜீவா, இப்ப எங்களுக்கு தெரிஞ்ச அவனு சொல்லு. இப்ப நீ சொல்ல போறே இல்லையா? ஜீவா, நீ யாரையோ காதலிக்கிற. ஐயோ, அப்படியெல்லாம் ஒண்ணும். இங்க வா. இங்க பாரு, பயப்படாத. நான் உன் அண்ணி தானே, என்கிட்ட சொல்ல மாட்டேன். நாங்க எல்லாரும் சேர்ந்து உனக்கு அதே பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கிறோம். யாரையாவது லவ் பண்றியா? ஐயோ, அப்படியெல்லாம் இல்ல. அப்புறம் ஏன் கல்யாணம் வேணாங்கிற? அது வந்து இவன் என்ன கேக்குறது? உடனே ஒரு பொண்ணை பாருங்க, இவனை கல்யாணத்தை பண்ணுவோம். ஐயோ சுமார் மாமா, அதெல்லாம் வேண்டாம் மாமா. வேணாம் வேணாம்ப்பா, வேணாம் சொல்லாத. ஆனா ஒண்ணே ஒண்ணு தெரிஞ்சுக்க, உனக்கு கல்யாணம் நடக்கிற வரைக்கும் இந்துவுக்கு கல்யாணம் கிடையாது. அதுதான் உனக்கு ஆசையா இருந்ததுன்னா காரணத்தை நீ சொல்லாத. ஏப்பா, அதுக்காக இந்து கல்யாணத்தை போய் ஏப்பா இங்க பாருப்பா, சொல்றப்பா, நான் சொல்றப்பா. எனக்கு
கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு பயம். பயமா? என்ன பயம்? எனக்கு கல்யாணம் நடந்து என் பொண்டாட்டி இந்த வீட்டுக்கு வந்ததும் நீ இந்த வீட்டுல இருக்க வேண்டாம், நாம 2 பேரும் தனி கொடுத்தன போயிடலான்னு சொல்லி என்ன உங்க வீட்டு இருந்து பிரிச்சுட்டா. புதுசா வரப்போற பொண்டாட்டிக்கு நமக்குள்ள இருக்கிற ஒத்துமையும் பாசத்தையும் பத்தி என்னப்பா தெரியும்? அப்படி எல்லாம் கேட்பான்னு நீயா என் கற்பனை பண்ணிக்கிற? அட போங்கப்பா, உயிருக்கு உயிரா வளர்த்தின அப்பாவையும் அம்மாவையும் மறந்துட்டு புருஷா வந்த பொண்டாட்டியோட மகன் போயிருது இல்லையா? பல வருஷமா பாசத்தை கொட்டி வளர்த்தின அண்ணனை மறந்துட்டு புருஷன் கூட தங்கச்சி போயிருது இல்லையா? அது மாதிரி யாரோ ஒருத்தையும் நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்து அவன் என்ன உங்க கிட்ட இருந்து பிரிச்ச கூடாது இல்ல. அப்படின்னா அவன் பேச்ச கேட்டுக்கிட்டு நீ இந்த வீட்டை விட்டு போயிடுவியா? இதாப்பா நம்ம பாயிண்ட். கடைசியில் நம்ம பாயிண்ட்க்கு நீயே வந்துட்டு பாத்தியா? இதுக்காக தான்ப்பா நான் கல்யாணமே வேண்டானே. என்ன கல்யாணம் பண்ணிக்க போறவ என்ன உங்க கிட்ட இருந்து பிரிக்க பார்த்தாலும் வச்சுங்களேன், ஒண்ணு டைவர்ஸ் இல்லன்னா ஒரே வெட்டு, அவ்வளவுதான். யாருக்காகவும் எதுக்காகவும் இந்த வீட்டை விட்டு உங்களை விட்டு நான் போக மாட்டேன்.